ஏன் சஜித் அந்த மாதிரி நேற்று சொன்னான்? நேற்று அவ்வளோ பிரச்சனை நடந்தது. அந்த கல்லு பின்னாடி அப்படி என்னதான் ரகசியம் இருக்கு? இதை கண்டிப்பாக கண்டுபிடிச்சி ஆகணும். இதுக்குள்ளே ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. கண்டிப்பாக சஜித் தெரியாம இருக்கவே இருக்காது. ஏன்னா அவன் இங்கே 5 வருஷமா இருக்கான். நான் இங்கே 2 வருஷமா தான் வீட்டுக்கு நான் வாடகையில் இருக்கேன். கண்டிப்பாக இந்த விஷயத்த நான் சஜித் கிட்ட என்னன்னு கேட்டே ஆகணும். இது ரொம்ப மர்மமாக இருக்கு. கண்டிப்பாக நான் அவன்கிட்ட கேட்பேன். கடவுளே, எதுவும் தெரியாம அந்த கல்லை ஊற்றி விட்டான். என்ன வர பிரச்சனை எங்கள்லேருந்து காப்பாற்றி விட்டுருப்பா. ஓ, இவன் இந்த கல்லை பற்றி தான் வீடு வேண்டிட்டு இருக்காங்க நினைச்சேன். நம்ம இப்பவே அவங்ககிட்ட கேட்டுடலாம். சஜித்தே, நீ அந்த கல்லை பற்றி தான் வேண்டியது நல்லா கேட்டுச்சு. நான் முட்டி கேட்டுட்டேன். ஒழுங்கு முறையாக அந்த கல்லை பற்றி சொல்லு. அது உனக்கு தேவையில்லாத வேலை மித்தூன். நீ இப்படி கத்துறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைடா சஜித்தே. கண்டிப்பா எனக்கு அந்த ஒரு அந்த விஷயம் ஒரு நாள் கண்டிப்பா எனக்கு தெரிய வரும். பர்சனல் விஷயம். சரி, நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். கண்டிப்பா இங்க சத்தியமா நான் பேரநார்மல்ல நம்புறதே கிடையாது. கண்டிப்பா இங்க எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சைத்தை நான் இப்பவே கூப்பிட்டு என் சவாலுக்கு நான் ஓகே சொல்ல போறேன். கண்டிப்பா இதுல நான் வெற்றி பெறணும். கண்டிப்பா இங்க அந்த மாதிரி விஷயம் எதுவும் இருக்காது. நான் இவனுக்கு வேற வேலையே இல்லை, சும்மா கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். என்னடா மித்துனே கூப்பிட்ட? நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் செய்தே. இதுக்கு நீ ஒத்துக்கிறதா ஆகும். நீ ஒத்துக்கிறியோ இல்லையோ, இந்த விஷயத்தை நான் பண்ணி தான் ஆகணும். சத்தியமா சொல்றேன், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நான் தப்பிக்க மாட்டேன். அப்படின்னா பெரிய சவால் சொல்லு. நான் எனக்கு இந்த வீட்டுல தனியா இருக்க போற சைத்தே. அந்த கல்லை பத்தின ரகசியம் நீ சொல்லல. அதனால இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். மித்துன், நீனா லூசா? ஏற்கனவே அந்த கல்லை துட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. நம்ம 2 பேரும் ஆடிக்கிட்டோம். மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்க. மூடிக்கிட்டு போய் வேலையை பாரு. சரிடா, இஷ்டம். நான் 2 நாள் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். பாய். ஓ அப்படியா? சரி, நீ உங்க அம்மா வீட்டுக்கு போ. இதான் எனக்கு நல்ல சான்ஸ். கண்டிப்பா நான் இந்த வீட்டுல தனியா இருப்பேன். சரி, என்னமோ பண்றேன். நீ என்ன வேலை பண்ணிக்கோ. நீ முடிஞ்சா இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ணு. சஜித் ஒன்று சொல்லியிருக்கான். நல்ல வேலை அவன் எப்படி இங்க இருந்து போயிட்டான். அவன் 3 வாட்டி பீட்டர்ன்ற நேமை ரிப்பீட் பண்ண மாட்டான்னு சொன்னான். ஆனா நான் இப்போ அதை பண்ணுறேன். பீட்டர், பீட்டர், பீட்டர். எங்க இருந்து வருது இது? இங்க வந்து எப்படி வந்துச்சு? கண்டிப்பா அப்ப இங்க ஏதோ இருக்கு. யார் நீ? அப்போ இங்க நிஜ பேய் இருக்கா? இல்ல, என்னால இங்க இருக்க முடியாது. சஜித் கால் பண்றேன்.